5 மணிக்கே மாமி எழுந்துட்டா. நீங்க தான் எத்தனை செய்வீங்க? நான் நல்லா தூக்கம். இன்னைக்கு தானே தூங்க முடியும். 4 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு. என்னைக்கே எழும்புற இல்லை, அன்னைக்கே தான் தூங்கும். இன்னைக்கு எவ்வளோ நடைமுறை எழும்பி இருக்கு. 4 மணி 4:30 எழுந்து குளிச்சு. பொங்கல் வந்தாலே எங்கள் மாமியாருக்கு உடம்பெல்லாம் சரியாயிரும், ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. வெண்பொங்கலுக்கு எண்ணெயெல்லாம் சேர்த்துக்கிறீங்க? வெண்பொங்கலுக்கு நெய், முந்திரி பருப்பு, ராசப்பழம், ஏலக்காய். எனக்கு வேற வேற இல்லை. பால் எல்லாம் கேட்கலையா? பால் பால் பால், அரிசி. அரிசி இப்போ ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு சேர்த்துருக்குறீங்க. ஒரு நேரத்துக்கு. ஏன்னா பானை நம்ம கிட்ட இருந்ததுன்னா, பானை பெரிய பானை இருந்ததை கொடுத்துட்டாருல்ல. சரி சரி. சக்கரை பொங்கலுக்கும் அதே மாரி பால், கிறிஸ்மஸ் பழம், அண்டி பருப்பு, ஏலக்காய். இனி மண்டை வெல்லம் போடணும். ஆமாம், அரிசி வேகட்டும். சக்கரை போட்டாச்சு. இது எங்கள் மாமியாருடைய கோலம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு கோலம் எல்லாம் ஒன்றும் போட தெரியாதுங்க. சின்ன பிள்ளை கோலம் போட்டு எவ்வளோ இருக்குல்ல. அவங்க ஆசையை ஏன் கெடுப்பாரு? அவங்க இதெல்லாம் செய்யணுமோ செய்யட்டும். புழு இல்லை, அண்டர்லைன் பண்ணியிருக்காரு. ஏங்க உங்க மருமக பணக்கார மருமக? பணக்கார மருமகளா? நாங்கெல்லாம் நீங்க எங்க இருந்தீங்க? நீங்க தான் கவர்மெண்ட் வேலை பார்த்து பென்ஷன் வாங்குறீங்க. அப்ப நீங்க தானே பணக்கார. உங்க கையில தான் எப்பவும் பணமே இருக்கு. இப்பவும் நான் வெட்டியே தான் இருக்கேன். ஜாக்கு அங்க வெடிக்கு பயந்து மேல உள்ள வீட்டுக்குள்ள அடக்கு. இன்னும் வந்துட்டான், நின்னுங்க. இன்னைக்கு கீழே வந்துட்டான். நீங்க டாமியை உள்ள போடுங்க, டாமியை உள்ள போடுங்க. நின்னுங்க. சொல்லுங்க. நம்மளுக்கு அடுத்த வருஷம் காய்கறி, கனிகள், தங்கம், பட்டலத்துல வச்சு அரிசி, இவ்வளவு தானியத்தோட நம்ம செழிப்பா இருக்கணும்ங்கிறதுக்காக நம்ம இதை வைக்கிறோம். மற்றது ஒன்றும் ஐதீகம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வைக்கணும். இந்த வருஷம் வச்சோம்னா அடுத்த வருஷமும் இது மாரி பொங்கணும். பால் பொங்கி வெண்பொங்கல் எடுத்துக்காரு. நம்ம இந்த வருஷம் தமிழர் திருநாள், அதனால நம்ம தமிழன் அதோடு அந்த பொங்கலை வச்சு இந்த வருஷம் போல அடுத்த வருஷமும் நம்மளுக்கு பால் பொங்கி சாதம் பொங்கி நல்லா வாழணும். கடவுளே பிள்ளைகள் எல்லாரையும் காப்பாற்றணும். பேர பிள்ளைகள், மருமக்கமாறு எல்லாரையும் காப்பாற்றணும். தாய் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இங்க பார்த்து சொல்லுங்க. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எங்க மாமியாருடைய சாப்பாடு தான் ஃபுல்லா. என்ன செய்ய போறீங்க மாமி? சமையல் சாம்பார், அவியல். ஒரு 150 பருப்பு போட்டிருப்பீங்களா? 150 போட்டிருக்கேன். மஞ்சள் தூள், பெருங்காயப்பொடி, வெள்ளைப்பூண்டு போடுறீங்களா? வெள்ளைப்பூண்டு எல்லாம் தேங்காய் அரைக்கும் போதா? இதுல என்ன அப்படி இதாயிடும். தேங்காய் பார்த்து அவ்வளவுதானா? இன்னும் குக்கரை மூடி வேக வைக்கணும். சாம்பாருக்கு உள்ளதெல்லாம் நின்னுங்க. சொல்லுங்க. சாம்பாருக்கு உள்ளதெல்லாம் எடுத்துட்டு போய் இனி சாம்பார்லாம் அவியலுக்குள்ள காய்கறியும் எடுத்துட்டு போய் இனி சமையல் செய்யணும். எலுமிச்சம்பழம் கட்டியோ? ஆமா, இதுலயே இருக்கட்டும். நான் பெற எடுத்துடுறேன். நீ அவியலுக்கு உருளைக்கிழங்கு போடுவியோ? போட மாட்டேன். அது அவங்க போட்டு விடுவாங்க, நான் போட மாட்டேன். இவ்வளவு காயும் எவ்வளவு? பொங்கலோட ரேட்டு கூடுதலா இருக்குமே. 100 ரூபா. அச்சம்பழத்துக்கார தாத்தாக்க. ஈச்சோள தாத்தாட்டையா? ஈச்சோள தாத்தாட்டே அங்க இருக்கு. அச்சங்குளமா? அது எங்க போட்டிருக்காரு அவரு? கொட்டாரத்துல போட்டு தாத்தா கொடுத்துருக்கான். ஓ, அச்சங்குளத்துலயா? கொட்டாரத்துல வாங்கினீங்க? ஈச்சோள இல்லைன்னா கொஞ்சம் கூட கொஞ்சம் காய் கிடைச்சிருக்கும். ஈச்சமலையில இதெல்லாம் இருக்காதுல்ல, சீனியரெல்லாம் இதெல்லாம் இருக்குமா? இல்லை, வச்சிருக்காங்க. நானும் பார்க்கல அவர்கிட்ட இருக்கேன்னு. இன்னைக்கு எங்க மாமியாருடைய ரெசிபி தான் சாம்பார், அவியல் ஃபுல்லா. எப்பவுமே என் ரெசிபியே பார்ப்பீங்க, இன்னைக்கு எங்க மாமியார் செய்யற ரெசிபியை பாருங்க. சரி, நீங்க வைங்க, நான் பிறகு எடுத்துடுறேன். சரியா? பருப்பு வெந்து ஆயத்தமாய் கொண்டே இருக்கிறது. ஃபர்ஸ்ட் முருங்கைக்காவில இருந்து ஆரம்பிக்கிறீங்க. இப்போ அவியலுக்கு விட்டுறீங்களா? இல்லை, சாம்பார். சாம்பாருக்கா?
வந்துட்டு. என்னம்மா சரி, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? எண்ணெயில வதக்கி பருப்போட போடுறாங்க சாம்பார் செய்யறதுக்கு. நீங்க காய் வதக்கி தான் பருப்போட போடுவீங்களா? சரி, உங்க சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எண்ணெய் தேங்காய் தானே, கருவேப்பிலை, காய் அதுக்குள்ள போட்டாச்சு எங்கள் மாமியார். வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இலை முதலே போட்டு வதக்கிறாங்க. கருவேப்பிலை இருக்கு. கடைசியில் பச்சையாக இருக்குங்க. ஓகே, நான் வச்சுருக்கேன்னா இன்னும் மீதி காய் போட்டு ஆனால் தண்ணி இல்லாம இருக்கு. அது இல்லை என்ன எல்லா காயும் போட்டு நீங்கள் இன்னைக்கு அரைச்சி விட்ட சாம்பாரை செய்கிறீங்க. தேங்காய்லாம் அரைச்சி விட்டு. எப்பவும் நான் வைக்கிற சாம்பாரை விட பொங்கல் அன்னைக்கு எங்கள் மாமியார் வைக்கக்கூடிய சாம்பார் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் தாங்க இருக்கும். எவ்வளோ புளி எடுத்துக்கிறீங்க? தக்காளி இருக்கிறதுனால குறவைக்கு போதாமா? எப்படி உங்களுக்கு பிடிச்சோம்? உங்களுக்கு நீங்கள் உங்களோட டேஸ்ட் இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் வைக்கிறதுல பொங்கல், சாம்பார், அவியெல்லாம் நல்லா இருக்கும்ல. சாம்பார் பொடி புளியோட போடுறீங்களா? ஆமாம், ஒரு ஸ்பூனு. காரம் நீங்கள் கம்மியாக தானே போடுவீங்க. யாரு நீங்க வச்சுட்டியா? நங்க என்ன ரெடியா இருக்கு, வந்தீங்கன்னா பொங்க பண்ணி தரணும். நான் மட்டும் போய் சரி, நான் அடுப்பில் இருக்கேன். அடுப்புல இருக்கானோ அடுப்ப காய் வதக்கி புளி தண்ணியெல்லாம் ஊற்றுனதை பருப்பு நான் ஊற்றுட்டேன் மாமி. பருப்புல காயெல்லாம் போட்டாச்சு. சாம்பார் சாம்பாருக்கு தேங்காய் தானே, ஜீரகம், வேற என்ன போடுவீங்க? வெள்ளைப்பூண்டு. தண்ணி விடாம அரைப்பீங்களா? இப்படி தண்ணி விட்டுக்கணும். தண்ணி விட்டா வரும். போடு. உப்பு காணுமா? காணலன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ காய் பொடிக்கிறது. இது இப்போ எதுக்கு அரைக்க போறீங்க? அவியலுக்கு. அவியலுக்கு பச்சை மிளகாய், ஜீரகம், அவ்வளோதான். இவ்வளோதான் முதல் அரைக்க போறீங்க. இது சதைச்சு எடுப்பீங்களோ? ஆமாம், லேசாக சரி. தேங்காய் அரைக்கல? இது கூட தேங்காய் அரைக்க மாட்டேன். தேங்காய் திருவி அப்படியே கொட்டி தனியாக போடுவீங்களோ? போட்டுட்டு தயிர் ஊற்றி இறக்கிடுவேன். சரி சரி, ஓகே. சரி, நீங்கள் அவியல் எப்படி செய்வீங்க? நான் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு காயை கொஞ்சம் லேசாக வதக்கணும். கடுகு போட மாட்டீங்க? கடுகு போட மாட்டேன். தேங்காய் ஊற்றிருக்கிறீங்க, கடுகு போடாமல் கருவேப்பிலை மட்டும். வேற எந்த பச்சை மிளகாய் அரைச்சிங்களா? அது எப்போ போடுவீங்க? இப்போ போடுவேன். காய் போட்ட பிறகு தான் அரைச்ச மசாலா போடுவீங்க. ஆமாம், கலரமாக இருந்தால் மட்டும். ஆமாம், நான் போடவா காயை? நான் காய் போட்டுட்டு இருக்கேன், நீங்கள் வாங்க. எங்கள் மாமியார் வந்து அவியலில் பாவக்காயெல்லாம் போட்டு தான் செய்வாங்க. நான் பாவக்காய் போட மாட்டேன். அவங்க கேரளா ஸ்டைலில் பண்ணுவாங்க. காயை லைட்டாக கிண்டி விட்டுட்டு அப்புறம் மூடி தண்ணி விடுவீங்களா? அரைச்சதை இது கூட காய் போட்ட உடனே போட்டுருவீங்க. பச்சை மிளகாயும் ஜீரகம் வச்சு அரைச்சது. இது கூட தேங்காய் வச்சு அரைக்க மாட்டாங்க. கடைசியில் தான் எங்கள் மாமியார் தேங்காய் அப்படியே போட்டுருவாங்க. நல்லா இருக்கும். இந்த அவியில நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி விட்டாச்சு, இனி மூடி போட்டு வேக வைக்கணும். மஞ்சள் பொடி போடுவீங்களா? மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டிருக்கிறீங்க. 1/4 ஸ்பூன் அளவு இருக்குங்களா? இனி மூடி போட்டு வேக விடணும். சாம்பார் ரெடி ஆகிட்டாங்க. வெந்துட்டான்னு பார்க்கணும். கொஞ்சம் காய் வேணுமா? வேணுமா பாரு. அரைச்ச தேங்காவை தண்ணி விட்டு அரைச்சிருக்கீங்களோ? அரைச்சி இது இனி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவீங்க. கொதிக்க விடணும். இன்னும் உப்பு காரம்லாம் பார்ப்பீங்களா? காரம் வேணுங்கிறேன். காரம் கொஞ்சம் போடுங்க. 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். காட்டுங்க. போதும். போதுமா? நம்ம போதும். காரமும் உப்பும் கொஞ்சம் போட்டுருங்க. என்ன பொங்கலுக்கு நிறைய ஊற்றி சாப்பிடுவாங்க. நிறைய ஊற்றி சாப்பிடுவாங்க. ஏன்னா இப்போ பச்சரிசி பற்றியா? ஆமாம், கொஞ்சம் உப்பு போட்டுடுங்க. ஏன்னா நம்ம பொங்கலுக்கு நீங்கள் உப்பு போட மாட்டீங்கல்ல. அவைய மேலே போயிட்டாங்களா? அப்போ அவங்க நிற்குமா இருக்கும். இவ்வளோ போடுவா? போடுங்க. இப்போ அந்த தக்காளி டப்பாலாம் பிடிச்சி வியாபாரத்தை கிளம்பிட்டீங்களா? எல்லாத்துக்கும் பீஸ் பீஸா வெட்ட கிளம்பியாச்சு சாப்பிட்றதுக்கு.
ஆ ரேஷன் கடை கரும்பு ஒரிஜினல். ஆ ரேஷன் கடை கரும்பு அவ்வளோ கண்ணு கட்டை கடையில் வாங்குனீங்களா? எவ்வளோ ரூபா கரும்பு? நடையில எல்லாருக்கும் 60 ரூபா 70 ரூபா கட்டுறோம். நாங்கள் போடுவோம். இப்போ சாம்பாருக்கு தாளிக்கிறீங்க. சாம்பார் தேங்காய் எண்ணெயில் நீங்கள் என்னெல்லாம் தாளிப்பீங்க சாம்பாருக்கு? சாம்பாருக்கு தேங்காய் எண்ணெய் தான் எல்லாத்துக்கும். சரி, தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் நீங்கள் போடுறீங்க? கடுகு கருவேப்பிலை வெந்தயம் போடுவீங்களா? வெங்காயம் போடும். கடுகு போட்டாச்சு. தாளிச்சு சேர்த்தாச்சு. சாம்பார் ரெடி. மாமியார் சாம்பார் ரெடி. வெளிச்செண்ணெய் கொஞ்சோண்டு வெளிச்செண்ணெய் அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடுறேன். இப்பொழுது சிறிதளவு தேங்காய். அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு தேங்காய் போடுறீங்களா? ஆமாம், இந்த சூட்லேயே அது வெந்துடும் இல்லைம்மா. எவ்வளோ தேங்காய் போட்டுருப்பிய? அரை மூடி தேங்காய். அரை மூடி தேங்காவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தயிரை வெட்டி தயிரை ஊற்றணும். ஊற்றட்டா? ஊற்றுங்க. ஒரு பாக்கெட் ஊற்றுவீங்களா? எவ்வளோ ஊற்றுவீங்க? கிளறி பார்த்துட்டு பொங்கல் வச்சாச்சு. சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், சாம்பார், அவியல். இன்னைக்கு காலைக்கும் மத்தியானத்துக்கும் இதான் சாப்பாடு. எடுதானே மாமி? அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ லேட்டாக போட்டிருக்கிறேன். பார்த்து நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே போல எங்கள் மாமியாருடைய சமையல் வீடியோ வேற வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. பொங்கல் சாப்பாடு ரெடி ஆயிட்டு சாப்பிடலாம் மக்களே. ஓகே.